அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7 கிரகநிலைகள் ஒரே இடத்தில். எனவே நிகழப்போகும் அதிசயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள், வாழ்வில் அதிசயம் நிகழப்போகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக இது நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7 கிரகநிலைகள், ராசியின் அதிபதியான சூரியன், சனி, ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன் என 7 கிரகநிலைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் ஆகிய 7ஆம் இடம் வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு திருமணம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகளை மிகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நமது முன்னோர்கள் ஆளுமையும் ஆற்றலும் நிறைந்த ராசியாக சிம்மராசி பார்க்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7 கிரகநிலைகள் இந்த வாரத்தில் கடந்து செல்கின்றன. அஷ்டமஸ்தானத்தில் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி சனி நுழைந்து விட்டாலும் வாக்கியத்தின்படி 7இல் தான் இருக்கிறார். மார்ச் 6ஆம் தேதி முதல் தான் 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்திற்குள் முழுமையாக நுழைகிறார். அவருடன் இணைந்து ராகு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் வலம் வரும்போது 7, 8, 9 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக சந்திரன் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை வளர்பிறை சந்திரனாக அதற்கு பிறகு வலம் வர போகிறார். அதேவேளையில் ஜென்மராசியில் மிக வலுவாக கேது அமர்ந்து மிக வலுவாக சப்தம பார்வையை 7ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் அமர்ந்து தனது பார்வையில் ஒரு பார்வையை சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் பதிப்பதும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானும் கேதுவும் தங்களது பார்வையை 7ஆம் இடத்தில் பார்ப்பதோடு மட்டுமல்லாது 7 கிரகநிலைகள் 7ஆம் இடத்தை கடந்து செல்வதால் 9 கிரகநிலைகளும் ஏதோ ஒரு வகையில் 7ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைவதால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அற்புதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நமது முன்னோர்கள் இதுபோன்று நிகழக்கூடிய அதிசயத்தில் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சிறப்பான அதிசயமான நிகழ்வு கிடைக்கும் நேரமாக அமைவதோடு பல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வேளையாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நபர் ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று திட்டமிடுகிறார். அதன்படி திட்டமிட்டு அந்த பயணத்தை துவங்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் வழியில் ஒரு பாலைவனத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்படி அவர் பாலைவனத்தை கடந்து செல்லக்கூடிய வேளையில் அந்த பாலைவனத்தில் பயணித்தவுடன் வெகு தூரம் கடந்து சென்று விட்டார். அப்போது மிகுந்த தாகம் ஏற்பட அவர் தண்ணீரை பார்க்கும் போது அவர் கொண்டு வந்திருந்த தண்ணீர் பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து போயிற்று. உடனே தண்ணீர் வேண்டும் என்று அந்த பாலைவன பகுதியில் சுற்றி முற்றி பார்க்கிறார். ஒரு தூரத்தில் ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்பு ஒன்று தெரிகிறது. அதை பார்த்தவுடன் அங்கு விரைந்து செல்கிறார். அங்கு சென்று பார்த்தால் அந்த வீட்டின் வெளியில் ஒரு அடி பம்ப் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் ஆனந்தம். உடனடியாக அதிலிருந்து நீர் இறைக்கலாம் என்று அதை இயக்குகிறார். அந்த பம்பை பல முறை அடிக்கிறார். அப்படி அடித்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. சரி, உள்ளே சென்று பார்ப்போம் என்று அந்த குடிசை வீட்டிற்குள் சென்று பார்க்கும் போது அங்கு ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் ஆனந்தம் இவருக்கு. இந்த தண்ணீரை குடிக்கலாம் என்று அதை வேகமாக எடுக்கிறார். அப்போது அதன் கீழ் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. அவசரப்பட்டு இந்த தண்ணீரை குடித்து விட வேண்டாம். இந்த தண்ணீரை வெளியில் இருக்கும் பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு நீர் இறைக்க முயற்சி செய்யுங்கள். தண்ணீர் நிறைய வரும் என்று எழுதியிருக்கிறது. அதை பார்த்தவுடன் இவருக்கு ஆனந்தம் ஏற்பட்டாலும் மனதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஒருவேளை தண்ணீர் வரவில்லை என்றால் கிடைத்த தண்ணீரும் வீணாய் போய்விடுமே என்ற ஒரு சிந்தனை இருந்தாலும் இதில் குறிப்பிட்டபடியே செய்து பார்க்கலாம் என்று அந்த தண்ணீரை அந்த பம்பில் ஊற்றிவிட்டு அதற்கு பிறகு நீர் இறைக்க ஆரம்பிக்கிறார். சிறிது நேரத்திலே நிறைய தண்ணீர் அதிலிருந்து வருகிறது. அதை தேவையான அளவு குடித்துவிட்டு தனது பாட்டில்களிலும் நிரப்பிக் கொள்கிறார். அதற்கு பிறகு புறப்பட ஆரம்பிக்கிறார். புறப்படுவதற்கு முன் வராமல் அந்த நீர் இருந்த பாட்டிலும் முழுமையாக நிரப்பி அந்த பாட்டில் எங்கு இருந்ததோ அங்கேயே கொண்டு போய் வைக்கிறார். கொண்டு போய் வைத்தது மட்டுமல்லாது அந்த குறிப்பின் கீழ் இவரும் ஒன்றை குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், இது நன்றாக வேலை செய்கிறது, தவறாமல் பின்னால் வருபவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறாருங்க. இது போன்றுதான் நமது முன்னோர்களும் கிரகநிலைகளை படிப்படியாக கணித்து என்ன நடக்கும் என்பதை திட்டவட்டமாக கணித்து துல்லியமாக குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 7ஆம் இடத்தில்
9 கிரகநிலைகளும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டு செல்லக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் முழுமையாக சிம்மராசிக்காரர்கள் கடந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்தில் மிக வலுவாக குரு பகவான் லாபத்தில் வலம் வருகிறார். பல கிரகநிலைகள் மிக வலுவாக சப்தமத்தில் வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை விட அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெருவாரியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீண் விரைய மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு சிறு சிறு பிரச்சனைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தி வந்த நிலையில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே கிடைக்கும் வேலையாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலையை கிரகநிலைகள் மாற்றி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை விட தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு உங்களது மனதிற்கு பிடித்தபடி சிறப்பாக கைகூடும். தொழில் வியாபார ரீதியாக பல பாதிப்புகளும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் இருந்த சூழலில் தற்போது அவை நிச்சயமாக விலகும். நஷ்டம் என்ற பேச்சிற்கு இடமில்லாத வகையில் நஷ்டம் குறைந்து லாபத்தை உயர்த்தும் தருணமாக அமைகிறது. நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். வியாபாரிகள் தொழில் சம்பந்தப்பட்ட திட்டங்களை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதால் இரட்டிப்பு வெற்றி உண்டு. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பு வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கைகூட போகிறது. நிதி சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். வெளியூர் பயணங்கள் திருப்திகரமான வகையில் அமையும். வருமானம் இந்த தருணத்தில் கலைத்துறையில் நிம்மதியை பெற்று தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் பெரிதும் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல திட்டங்கள் இந்த தருணத்தில் மாநில அரசால் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சப்தமத்தை ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்டதெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகா வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடும்.